அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மளை நம்மளுடைய அறிவை மூளையெல்லாம் கடந்து ஒரு வழிகாட்டுதலை அந்த நெறிமுறைகளை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது, அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ குரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த உரையோடைய ஒட்டுமொத்தமான சாரம் என்ன, இதுதான் அனலைஸ் பண்ணணும். தூங்கிடக்கூடாது. என் உரையை கேட்டுட்டு இன்னையோடைய சாரம் என்ன, இன்னைக்கு என்ன சொல்றாரு. தன் மூளை தனக்கே ஆபத்து, அப்படிதான் குருவோட கண்டென்ட்னே. தன் மூளை தனக்கே ஆபத்து. என்னங்க தன் மூளை தனக்கே ஆபத்துன்னா, தன் மூளை சரியா இல்லாதனால தானே நீ ஆபத்தில் இருக்கிற. இல்லைன்னா நீங்க என்ன பார்க்க போற, நீ ஆபத்தில் இருக்கிறியா இல்லையா? அப்ப அந்த ஆபத்துக்கு காரணம் யாரு? உன் மூளை தானே. உன் மூளை சொல்படி தானே நீ இந்த வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிற, பணி செஞ்சிருக்கிற. அப்போ உன் மூளை உன்னை எப்படி வழிகாட்டியிருக்கு? எங்கே நீ நிற்கிற? சுற்றி இருக்கிற பிற உன்னை உறவு சார்ந்த மூளைகளும் உன் மூளையோடு இணைஞ்சு அவங்களும் உனக்கு வழிகாட்டியிருக்காங்க. அப்போ எங்கே தவறு நடந்திருக்கு? அப்போ இதுலேருந்து எப்படி, இதுதான் பேசிக்கு காரணம். அப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத இந்த உரையை கவனிக்கும் போது, அப்போ தன்னுடைய அறிவை தன்னுடைய மூளைகளை பெருசாக பயன்படுத்தாமல் ஒரு 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 இயல்பாக குருவோடைய சொல்களை அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றதுக்கு காத்திருந்தா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். எங்கம்மா இருக்கிற, இங்கே இருக்கியா, சரி நீ மத்தியானத்துக்கு மேலே ஒரு இடத்துக்கு போ, நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் உண்மையிலேயே வழிகாட்டுவார். உனக்கு ஒரு குரலாக காட்டுவார், தியானத்தில் காட்டுவார், ஏதோ ஒரு வடிவத்தில் காட்டுவார். இது மேஜிக்காக காட்ட மாட்டார். அது எப்போ காட்டுவார்னா தன் அறிவையிலிருந்து விடுபடுகிற போது அவர் வழிகாட்டுவார்.